இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பும் ஸ்குவிட் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நெத்திலி மீனை நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா 2 டைம்ஸ் வெறும் தண்ணியில் நல்லா கழுவிட்டேன். இப்போ கொஞ்சம் லேசாக உப்பு மஞ்சள் போட்டு அதை கழுவி அங்கிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்குவிட்டும் வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நான் வந்துட்டு வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். அதையும் உப்பு மஞ்சள் போட்டு லேசாக கழுவி அங்கிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரே ஒரு மதிய நேரத்துக்கு மட்டும்தான் செய்கிறதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டியாக தான் ரெண்டையுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நேரத்துக்கு தான் நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு சாப்பிட போகிறோம். எப்போவுமே நான்வெஜ்ஜை வந்துட்டு ஒரு 3 டைம்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் நல்லா அலசிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டும் அலசிக்கணும். இது அலசுகிற நேரத்தில் நான் சைடில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் மீன் குழம்புக்கு. இதுக்கு இடையில சைடில் குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சம்மர் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன். தர்பூசணி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டு மீன் குழம்புக்கு இப்போ வந்துட்டு ஒரு அடுப்பில் வச்சுட்டு அதில் இது மீன் குழம்புக்கு ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய் தான். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், 2 மிளகு, அப்புறமேட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் எண்ணெயிலேயே கொஞ்சம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மிளகாய் பொடியெல்லாம் போட்டு வதக்கிக்கிடுவேன். ஸோ அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியை தான் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா குழம்பு மிளகாய் தூள்னு எல்லாமே மொத்தமாக அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூளை தான் நான் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இதுக்கு தேவையான புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து இதில் கரைச்சி புளியும் எடுத்து கரைச்சி ஊற்றிக்கணும். நான் எப்போவுமே பொடி போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் போடுவேன். பட் இப்போ நான் கொஞ்சம் மாற்றி போட்டுட்டேன். புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த அரைச்ச கலவையை நான் வந்துட்டு ஊற்றிருக்கிறேன். ஆனால் எப்போவுமே நம்ம மிளகா பொடியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் அதை எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் அதை மாற்றி பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இருக்கிற அந்த நெத்திலி மீனை எடுத்து உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி எல்லாமே சரியாக இருக்கான்னு நம்ம ஆட் பண்ணி பார்த்துக்கணும். காரம், உப்பு, புளி எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் இது பண்ணுறதுனால எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இந்த மீனும் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் போதும் இந்த மீனெல்லாம் வேகிறதுக்கு. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இது ஸ்குவிட்டுக்கான ப்ரிப்பரேஷன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே கிராம்பு, பட்டை, அப்புறமேட்டு பிரிஞ்சி இலை இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் நான் இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்குவிட்டுக்கு வெங்காயமும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 3 தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். 3 வெங்காயம் 3 தக்காளியும் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்குவிட்டு தொக்கு வந்துட்டு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள், மிளகாய் பொடி, கரம் மசாலா, தனியா பொடி இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா என்ன பண்ணணுன்னா வதக்கிக்கணும். இன்னொரு வாட்டி இந்த மிளகாத்தூள், மிளகாய் பொடியோட வாசனை நம்ம போட்டிருக்கிற பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஸ்குவிட்டை ஆட் பண்ணிக்கணும். ஸ்குவிட்டை ஆட் பண்ணி ஸ்குவிட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் தான் எடுக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டாலும் அது ரொம்ப வந்துட்டு ஹார்டாக மாறின மாதிரி ஆயிரும். ஸோ அதை கரெக்டான முறையில் நம்ம ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா நல்லா வதங்கவும் நம்ம அதை ரெடி பண்ணிடணும். அதையும் நல்லா ஸ்குவிட்டையும் போட்டு அதோடு சேர்ந்து நல்லா வதக்கணும். அவ்வளோதான். ஒரு 5 to 7 மினிட்ஸ் போதுமானது ஸ்குவிட்டுக்கு. ஸ்குவிட் தொக்கு ஆல்சோ ரெடி.